இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மத்திய அரசின் எஜுகேஷன் லோன் பெறுவதற்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்றது இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். jansamad.in இத வந்து பார்த்தா அபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்ல 15 விதமான ஸ்கீம் வந்து பார்த்தா லோன் ஸ்கீம் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்க போறது எஜுகேஷன் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். செகண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க ஸ்கீம்ஸ், அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணினா அப்படியே கடைசியா கொடுத்திருக்காங்க பாருங்க எஜுகேஷன் லோன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் ஸ்கீம் வந்து பார்த்தா இருக்குது. எந்த ஸ்கீம்னா சென்ட்ரல் செக்டார் இன்டர் சப்சிடிக்கான ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. இந்த மாதிரி தான் அந்த ஸ்கீம் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஷார்ட்டா வந்து CSIs ECSIs னு சொல்லுவாங்க. இதான் அந்த ஸ்கீம்க்கான நேம். எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பர்சூவிங் ஹையர் எஜுகேஷன்ஸ் போறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறதுக்காக இந்த எஜுகேஷன் லோன் ஸ்கீம் வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக யார் அப்ளை பண்ணலாம்னா எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன்ஸ் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, நீங்க நார்மல் எஜுகேஷன் லோன் தேவைப்படுறதுனாலே நீங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து 4 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்குன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தா எலிஜிபிள் சப்சிடி கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்களால வந்து பார்த்தா சப்சிடி அமௌண்ட் will be only for 10 lakh இருக்கு பாருங்க. அதுக்கு மட்டும் தான் வந்து சப்சிடி வந்து ப்ரொவைட் பண்ணப்படுறத தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர் சப்சிடி அண்டர் தி ஸ்கீம் shall not be available for those students once they discontinue the course mission கொடுத்திருக்காங்க. ஒருவேளை நீங்க வந்து பார்த்தா அந்த காலேஜ் படிக்க சொல்ல நடுவுல நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர் சப்சிடி கிடைக்காது, வட்டி மானியம் வந்து கிடைக்காதுன்றத தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க மெடிசன் காரணமாக ஏதாச்சும் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி காரணத்தால நீங்க டிஸ்கண்டினியூ பண்றீங்கன்னா உங்களுக்கு வட்டி மானியம் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட காலேஜ்ல நீங்க சப்மிட் பண்ணணும்ன்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்து the disbursement of inter subsidy, அதாவது உங்களுக்கான அந்த வட்டி மானியம் இருக்கு பாருங்க, அது எப்போ உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஆல் இயர்லி அல்லது இயர்லி பேசிஸ் மூலமா வந்து வழங்கப்படும் சொல்லிருக்காங்க. இது வந்து பார்த்தா உங்க பேங்க் இருக்காங்க பாருங்க, நீங்க எந்த பேங்க்ல வந்து இந்த லோன் வரும் அவங்க அப்ரோச் பண்ணாங்க மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு. சோ மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டைரக்டா பேங்க்குக்கு வந்து உங்களுக்கான அந்த வட்டி மானியத்தை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, the inter subsidy under the scheme shall be available the eligible student only ன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இன்டர் சப்சிடி ஸ்கீம் இருக்கு பாருங்க, இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிக்கிறீங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ டிகிரி ஏதாச்சும் நீங்க ஒரு தடவை மட்டும் தான் இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் ஆக முடியும் சொல்லிருக்காங்க. இது இருந்தாலும் நீங்க இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க, UG PG இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டுத்துக்குமே கிடைக்கின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தெளிவா கேட்டுக்க இன்ஃபர்மேஷன் படிச்சு பார்த்து ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்ன்றத நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா the subsidies provided for the period of moratorium கொடுத்திருக்காங்க. ஒன்ஸ் நீங்க கோர்சஸ் இந்த காலேஜ் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 12 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கான அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருக்கின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையான்றத நீங்க எப்படி செக் பண்ணலாம்னா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க செக் எலிஜிபிலிட்டின்னு. இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. இல்ல ஒரு சில क्वेश्चंस எல்லாம் கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்க லொகேஷன்ஸ் நீங்க எங்க படிக்க போறீங்க, வித் இன் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க, நீங்க எங்க படிக்க போறீங்கன்றத நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஒரு சில கேட்டகரி கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு எவ்வளவு கீழே வருதோ இன்கம் அதை நீங்க வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த கம்யூனிட்டி கீழே வரீங்கன்னு கேட்டிருக்காங்க, ஜென்ரலா OBC-யா SC-யா ST-யா மைனாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. BC MBC-ல இருக்கவங்க OBC கேட்டகரியில வரீங்க, நீங்க OBC வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ எந்த கம்யூனிட்டி அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த கோர்ஸ் வந்து படிக்க போறீங்கன்னு கேட்டிருக்காங்க, கிராஜுவேட்டா போஸ்ட் கிராஜுவேட்டா டாக்டரேட்டா அரசான்னு கேட்டிருக்காங்க. யூஜினா நீங்க கிராஜுவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டா. அதே மாதிரி உங்களுக்கான கோர்ஸ் வந்து எத்தனை இயர் இருக்க போகுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 3 இயர்ஸ்னா 3 இயர் கொடுங்க, 4 இயர்ஸ்னா நீங்க 4 இயர்ஸ் கொடுத்துக்கோங்க, 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தா எப்படி படிக்க போறீங்க, ஃபுல் டைமா படிக்க போறீங்களா, பார்ட் டைமா படிக்க போறீங்களா, டிஸ்டன்ஸ் லேர்னிங் அதர்ஸ் கேட்டிருக்காங்க. சோ நீங்க ஃபுல் டைம் படிக்க போனா ஃபுல் டைம் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்டர் யுவர் கோர்ஸ் ஃபீஸ்னு கேட்டிருக்காங்க. சோ டோட்டலா எவ்வளவு உங்களுக்கு கம்ப்ளீஷன் ஆகும், அதாவது மொத்த கோர்ஸுமே டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க வந்து பார்த்தா மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சோ கரெக்ட்டா நீங்க உங்க இதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்ன்றத நீங்க வந்து பார்த்தா வந்து கொடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு வந்து ஃபீஸ் ஆகும், உங்களால எவ்வளவு கட்ட முடியும் அப்படின்றத நீங்க கரெக்ட்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் லோன் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, 9 lakh கிட்ட லோன் அமௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கால்குலேட் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஸ்கீம் எலிஜிபிள் பண்றத சொல்லிருக்காங்க. அது வந்து பார்த்தா இந்த அந்த செக்டர் சப்சிடி அந்த ஸ்கீம் மூலமா தான் இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் வந்து பார்த்தா மினிமம் வந்து 9 lakh லோன் வந்து பார்த்தா கேட்டிருக்கேன். எலிஜிபிள் சப்சிடி அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னா 3,82,500 ரூபாய் உங்களுக்கு சப்சிடி அமௌண்டா வரும்ன்றத சொல்லிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் மந்த்லி EMI கொடுத்திருக்காங்க பாருங்க, 7,810 ரூபாய் நீங்க மந்த்லி EMI வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். லோன் டெனர் வந்து பார்த்தா மேக்ஸிமம் வந்து 20 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க, 20 வருஷம் நீங்க இந்த லோன் அமௌண்ட் பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க, சப்சிடிஸ் அவைலபிள் ஃபார் மொரட்டோரியம் பீரியட் கொடுத்திருக்காங்க. கோர்ஸ் டியூரேஷன் +1 இயர். சோ அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் +1 இயருக்கு அப்புறம் நீங்க இந்த எல்லாமே நீங்க வந்து பேமெண்ட் பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா சோ 4 லட்சத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காங்க. செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சோ அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சோ சப்சிடியை பொறுத்த வரைக்கும் 3,82,000 வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து பார்த்தா வட்டி மானியம் மட்டும் தான் வந்து வழங்குறாங்க. ஓகே, சோ இதான் இந்த செக்ஷன் படிச்சு பார்த்து
அப்ளை பண்றதுக்கு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க லாகின் டு அப்ளைன்னு இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல போயிட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. சோ உங்க 10 டிஜிட் மொபைல் நம்பர் இருக்கு பாருங்க, அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க. இந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்க கரெக்டா வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, நீங்க வந்து பார்த்தா செக் பண்ற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. உண்மையா நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணவே போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தா அதுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓபன் ஆகும். அதே நீங்க வந்து பார்த்தா தெளிவா நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் டிஸ்க்ளைமர் பேஜுக்கு வரும். அதை நீங்க தெளிவா படிச்சு பார்த்து இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கெட் ஓடிபி இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். நீங்க ஓடிபி என்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடி நீங்க கரெக்டா வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சோ மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க வெரிஃபை இமெயில் வியா ஓடிபி இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தா ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தா மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சோ என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தா ஓடிபி வெரிஃபை ஆயிடுச்சு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்க வந்து பார்த்தா என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதுல போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்க கரெக்டா வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்தா பாஸ்வேர்ட் பாலிசி கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான பாலிசி வந்து பார்த்தா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கீழே கொடுத்த மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்ட் வந்து பார்த்தா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது மேட்ச் ஆனா மட்டும் நீங்க வந்து பார்த்தா கரெக்டா வந்து கொடுக்க முடியும். ஓகே, சேம் அதே மாதிரி வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு அந்த நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் அதே பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ப்ரொசீட் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இத நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும். சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தா ரெடியா வச்சுக்க சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கான ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து கேட்பாங்க. இப்போ நீங்க இத போயிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதுமானது. சோ உங்களுக்கான அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க, சிலத்துக்குமே நீங்க வந்து பார்த்தா படிச்சு பார்த்து சோ உங்களுக்கு டிசைட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ கேட்ட இன்ஃபர்மேஷன் மட்டும் எல்லாமே நீங்க படிச்சு பார்த்து சோ இன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்க்ரால் பண்ணி வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சோ முடிஞ்சது வந்து பார்த்தா படிச்சு பார்த்து வந்து கொடுக்க பாருங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் அதர் கன்சர்ன் கொடுத்திருக்காங்க. இதை என்டர் பண்ணிட்டு அக்ரி ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு அப்புறம் பேன் கார்டு என்டர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இருக்கு பாருங்க, அதை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஐ ப்ரொவைட் மை த கன்சர்ன் ஷேர் த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கெட் ஓடிபி இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். சோ நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் இருக்கு பாருங்க, ஆதார்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பர் மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். அதை நீங்க இதுல வந்து பார்த்தா அப்படியே வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க ஓடிபி என்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான அந்த ஆதார் வந்து வெரிஃபை வந்து ஆகும். ஓகே, சோ இப்போ வந்து பார்த்தா ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிருக்கு. நான் வந்து சோ ஓடிபி நான் வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சப்மிட்னு, அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் லோட் ஆயிட்டு உங்களுக்கான ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஓபன் ஆயிடும். ஓகே, சோ அதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தா உங்களுக்கு பேன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல போயிட்டு நீங்க கம்ப்ளீட் டீடைல்ஸ் போயிட்டு நீங்க பேன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்களுக்கான பேன் கார்டு நம்பர் ஃபுல்லா நீங்க கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஒரு சப்மிட் கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நேம் ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருக்கும், அதே மாதிரி லாஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கு அப்புறம் மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, மேரிடா அன்மேரிடான்றத நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. சோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அட்ரஸ்லாம் கேட்டிருப்பாங்க. சோ மேல இருக்க அட்ரஸும் இந்த அட்ரஸும் ஒண்ணா தான் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆயிடும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க 10th வந்து கொடுத்துட்டு 10th வந்து பார்த்தா எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி ஒரு ஆக்குபேஷன் என்னதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டூடண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் 10th இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க 10th வந்து பார்த்தா எந்த யூனிவர்சிட்டில படிச்சீங்க, எந்த போர்ட்ல படிச்சீங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க, 10th எப்ப நீங்க முடிச்சீங்களோ அதுக்கான இயரை நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளவு மார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எவ்வளவு மார்க் எடுத்தீங்க, கிளாஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கிளாஸ் அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணிட்டு ஆட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து சேம் அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 12th வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல போயிட்டு 12th வந்து கொடுத்துக்கோங்க. சோ 12th கொடுத்ததுக்கு அப்புறம் சேம் அதே மாதிரி 12th வந்து எந்த போர்ட்ல படிச்சீங்கன்னா போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு ஃபில் பண்ணிட்டு எந்த இயர்ல நீங்க 12th வந்து பாஸ் பண்ணீங்க, எத்தனை அட்டெம்ப்ட்ல வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் மார்க்ஸ் அப்படில போயிட்டு எவ்வளவு மார்க் எடுத்தீங்க 12th ஃபில் பண்ணிட்டு கிளாஸ் என்ன கிளாஸ்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஃபில் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து பார்த்தா ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நீங்க வந்து வேற ஏதாச்சும் நீங்க பிஜி படிக்க போறீங்க, யூஜி வந்து பாஸ் பண்ணீங்க, அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க, இல்ல நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது பேங்க்ல அதாவது சேர்மன் டைரக்ட் எம்ப்ளாய் எனி பேங்க் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பார்த்தா சேர்மனா இருக்காங்க, டைரக்டா இருக்காங்க, எம்ப்ளாயா இருக்காங்க, நீங்க எஸ் கொடுத்துக்கு அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாருமே உங்களுக்கு தெரியலன்றப்ப நீங்க நோ வந்து கொடுத்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அல்லது இன்கம் சோர்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க
எஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுடைய கிராஸ் ஆனுவல் இன்கம் என்ன, சேலரி மொத்தம் சேர்த்து அதுக்கப்புறம் நெட்டோட ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க என்டர் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லாதவங்க நீங்க நோ செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அதுக்கடுத்து டு யூ ஹேவ் எனி பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு நீங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது வெரிஃபை அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணி பேங்க் புக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ண பாருங்க. இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன, அக்கௌண்ட் வந்து பார்த்தா எத்தனை வருஷமா வச்சிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ன, திரும்ப கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிட்டு அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் ஃபில் பண்ணிட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்டிருக்காங்க ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான கரண்ட் கோர்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கோட்டா செலக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தா மெரிட் கோட்டாவா மேனேஜ்மெண்ட் கோட்டால செலக்ட் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. சோ மெரிட் மூலமா செலக்ட் ஆன மெரிட் கொடுத்திருக்காங்க. மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க கொடுத்துக்கலாம். சோ எந்த லொகேஷன்ல செலக்ட் ஆனு கேட்டிருக்காங்க பாருங்க. இந்தியாவா அவுட் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இன் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அல்லது எந்த யூனிவர்சிட்டி கீழே அப்படின்றத நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. சோ ஃபில் பண்ணிட்டு இன்ஸ்டிடியூஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. இத போயிட்டு எந்த இன்ஸ்டிடியூட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்றதுக்கு வந்து நீங்க பார்த்தா ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஒன்ஸ் அந்த காலேஜ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, சோ அட்மிஷன் போட்டு செலக்ட் ஆயிட்டீங்க, அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க, அப்ப நீங்க வந்து பார்த்தா சைட் பண்ண பாருங்க. நான் இப்போதைக்கு ஒரு டெமோக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. இல்ல வந்து பார்த்தா நிறைய கோர்சஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எந்த கோர்சஸ் அப்படின்றத நீங்க சைட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த காலேஜுக்கான எல்லா கோர்சஸையும் வந்து பார்த்தா ஓபன் ஆகும். சோ உங்களுக்கு எந்த கோர்சஸ் படிக்க போறீங்க அப்படின்றத நீங்க வந்து இதன் மூலமா நீங்க வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சோ எந்த கோர்ஸ்ன்றத தெளிவா நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ண பாருங்க. ஏன்னா கோர்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் கோர்ஸ் டியூரேஷன் வந்துருச்சு, ஃபுல் டைமா படிக்க போறோம். அதுக்கு அப்புறம் கோர்ஸ் வந்து பார்த்தா எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத கேட்டிருப்பாங்க. சோ எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எந்த மந்த் மற்றும் எந்த இதன்றத நீங்க வந்து ஃபில் பண்ண பாருங்க. எந்த மாசம்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. சோ ஃபில் பண்ணிட்டு டேட்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் இயர் ஆட்டோமேட்டிக்கா அதே வந்து பார்த்தா 4 இயர்ஸ் கொடுத்து செட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எவ்வளவு ஆகும்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது டியூஷன் ஃபீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு ஆகும், அதே மாதிரி செகண்ட் இயருக்கு எவ்வளவு ஆகும், தேர்ட் இயருக்கு எவ்வளவு ஆகும், ஃபோர்த் இயருக்கு எவ்வளவு ஆகும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் அதே மாதிரி தான் 4 இயருக்கு எவ்வளவு ஆகும், ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போற அது எவ்வளவு ஆகும், அதே மாதிரி வந்து பார்த்தா அக்கமடேஷன் ஏதாச்சும் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகும், அதர் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு மாதிரி நீங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கொட்டேஷன் மாதிரி காலேஜ்ல வாங்கிட்டு வந்து அதை நீங்க வச்சு நீங்க அப்லோட் வந்து பண்ண பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, சென்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து ஏதாச்சும் வந்து ஸ்காலர்ஷிப் அவார்ட் கோர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் அவார்ட் இந்த கோர்ஸ் இருக்கா நீங்க எஸ் கொடுத்துக்கோங்க, இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. சோ வந்து பார்த்தா டோட்டல் காஸ்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து பார்த்தா எவ்வளவுன்றத ஃபில் பண்ணாச்சு. சோ நம்ம அப்ளிகேஷன் கான்ட்ரிபியூஷன் 1 lakh அப்படின்றத வந்து பார்த்தா ஆடி வந்து ஃபில் பண்ணிருக்கோம். சோ இதான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுலயே ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டா வந்துரும். ஓகே, அதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ willing to repay interest during the course period கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ரீபே இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த ரீபே பண்றப்ப கோர்ஸ் பீரியட் அப்ப நீங்க வந்து நான் வந்து பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு விருப்பம் இருக்கவங்க நீங்க எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரீபேமெண்ட் பண்றது இல்ல நான் வந்து பார்த்தா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ரீபேமெண்ட் பண்ற விருப்பம் இருக்கவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா ஒரு பேமெண்ட் லோனுக்கு நீங்க செக்யூரிட்டி கண்டிப்பா கொடுத்தாகணும். சோ செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓல்டு ஹவுஸ் இருக்கா, ரெசிடன்ஸ் இருக்கா, வெஹிக்கிள் இருக்கா, அதர்ஸ் ஏதாச்சும் தான் நீங்க அதர்ஸ் கொடுத்து என்னமான சொத்து வச்சிருக்கேன்றதை நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஹவுஸ் இருந்தா ஹவுஸ் கொடுத்துட்டு அது வந்து எவ்வளவுக்கு போகும் அப்படின்றத வந்து பார்த்தா நீங்க கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஃபில் பண்ணிட்டு வேற ஏதாவது செக்யூரிட்டி இருந்தா அதை நீங்க வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் இருந்தா நீங்க ஆட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போது உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா ஓபன் ஆகும். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் லோன் இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ ஏதாச்சும் லோன் வாங்கிருந்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா ஆதார் எடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். இல்ல நீங்க ஆட் லோன் கொடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அதுக்கு அடுத்து டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஜ். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. சோ நீங்க 12th முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் கோர்ஸ் அட்மிஷன் கேட்டிருக்காங்க. நீங்க அட்மிஷன்ஸ் போடுறதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தா நீங்க அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். காலேஜ் அட்மிஷன்ஸ் போட்டுருப்பீங்க, அதுக்கான அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் 12th சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டெனர் பிரேக்கப் போனஃபிட் சர்டிஃபிகேட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒரே PDF மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கான போனஃபிட் சர்டிஃபிகேட் காலேஜ்ல வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் காலேஜ்ல வாங்கிட்டு அதே நீங்க அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதா ஆட் நியூ டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தா போதுமா. அதுக்கு அடுத்து உங்களுக்கான ப்ரீவியூ பேஜ் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க கோ அப்ளிகேண்ட் வந்து பார்த்தா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சோ மேக்ஸிமம் நீங்க 2 கோ அப்ளிகேண்ட் வந்து ஆட் போட்டு கொடுத்துக்கோங்க. ஆட் கோ அப்ளிகேண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து கிளிக் பண்ணி யாராச்சும் 2 பேரை நீங்க அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ஃபுல் நேம் என்ன, அவங்க ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றதை நீங்க வந்து ஃபில் பண்ணி சோ ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். சோ மொத்தமா நீங்க 2 அப்ளிகேஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆயிடும். சோ இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க வந்து லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணுவாங்க. பேங்க்ல இருந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணி உங்களுக்கான ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தா தெரியப்படுத்துவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தா இந்த லோனுக்கு அப்ளை பண்ற மாதிரி வந்து பார்த்தா லேட்டஸ்டா வந்து 1 year முன்னாடி அந்த லோன். சோ இப்போ இந்த அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.